நாடாளுமன்றத்தில் அண்ணா மாநிலங்களவைக்கு சென்ற பொழுது அவர் உரையாற்றுகிறார். நான் திராவிட இனத்தை சார்ந்தவன், நான் என்னை திராவிடன் என்று அழைத்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன். இப்படி கூறுவதால் நான் வங்காளியர்க்கோ மராட்டியர்க்கோ குஜராத்தியர்க்கோ எதிரானவன் அல்ல. ராபர்ட் பான் சொன்னது போல மனிதன் எப்படி இருந்தாலும் மனிதன் தான். நான் என்னை திராவிட இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது திராவிடனிடம் இந்த உலகத்திற்கு வழங்க திட்டவட்டமான தெளிவான மற்றவர்களிடமிருந்து வேறுபட்ட சில செய்திகள் இருக்கின்றன என்று கருதுகிறேன். அதனால் எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை தேவை என்று விரும்புகிறோம் என்று 1947 சுதந்திரத்திற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் ஒரு மாநிலத்திலிருந்து சென்ற ஒரு மனிதன் சுய நிர்ணய உரிமையை பேசிய பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவும் அதிர்ந்து திரும்பியது தோழர்களை. அடுத்த நாள் தேசிய ஊடகங்கள் அதை பட்டியலிட்டிருக்கின்றன. பேரறிஞர் அண்ணாவின் கழக குரலை, இந்தியாவிலிருந்து பிரிந்து போக வேண்டும் என்ற குரல் முதலாக சுதந்திர இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் இன்று ஒலித்தது. இந்த முழக்கத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணாதுரை இன்று மாநிலங்களவையில் முழங்கினார். இந்திய யூனியனில் இருந்து தென்னகம் பிரிந்து போக வேண்டும் என்ற அண்ணாதுரையின் துணிவான வாதம் நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது என்று மும்பையில் இருந்து வெளிவந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு சுட்டிக்காட்டுகிறது. திமுக தலைவர் திரு சி.என். அண்ணாதுரை தென்னகத்திற்கு சுய நிர்ணய உரிமை வேண்டும் என்ற கோரிக்கையை தெளிவாக எடுத்துரைத்தார். மாநிலங்கள் அவை இன்று கூடியிருந்து திராவிட நாட்டின் கொள்கைக்காக பாடுபடும் சொல்லாற்றல் மிக்க தலைவரின் பேச்சை கேட்டது தேசியத்திற்கு, இந்திய தேசியத்திற்கு அவர் ஒரு புதிய விதியை தந்தார் என்று பாராட்டியது ஹிந்து பத்திரிகை. இவ்வாறு தலைப்பிட்டிருந்தது. கொள்கையிலே கொண்ட உண்மை பிடிப்பாலும் தனது சக்தி வாய்ந்த பேச்சு திறமையாலும் அண்ணாதுரை சந்தேகமின்றி ராஜ்யசபாவை கவர்ந்து விட்டார் என்று தேசிய ஊடகங்கள் பாராட்டு மழையை பொழிந்தார்.